வணக்கம். இன்னைக்கு நாம ட்ரூ ஃபீல் காஸ்மெட்டிக்ஸோட அரோமா ஆயில் ஃபேஷியல் கிட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். முக்கியமா நீங்க ஒரு அழகு கலை நிபுணரா இருந்தா இந்த ப்ராடக்ட் உங்களுடைய சேவையை எப்படி இன்னும் சிறப்பாக்கும், அதோட மதிப்பை புரிஞ்சிக்கிறது தான் நம்ம நோக்கம். ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த கிட் ஒரு பியூட்டிஷியனோட திறமைய, அவங்க மேல கஸ்டமர்ஸ் வச்சிருக்க நம்பிக்கைய எப்படியெல்லாம் இது கூட்டுதுன்னு பாப்போம். மத்த கிட்ஸ்ல இருந்து இது எப்படி தனிச்சு நிக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல இது எவ்வளோ பெரிய கிட்டு பாருங்க. 8 தயாரிப்புகள் இருக்கு. மொத்தம் 2.4 கிலோ. விலை 2065 ரூபா. இதுல கிட்டத்தட்ட 40லிருந்து 60 ஃபேஷியல் வரைக்கும் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆமா, அப்போ ஒரு ஃபேஷியலுக்கான செலவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு டெமோ கிட்டும் இருக்கு. 220 ரூபா தான். அதுல ஒரு 2-3 ஃபேஷியல் பண்ணலாம். ம், அதுவும் 36 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. இது உண்மையிலே ஒரு நல்ல மதிப்பு தான். இந்த மதிப்பு வெறும் விலை மட்டும் இல்லை இல்லையா? கண்டிப்பா இல்ல. இதுக்கு ISO GMP சர்டிபிகேஷன் இருக்கு. இதுவே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதை விட முக்கியமா இப்பெல்லாம் எல்லாரும் பார்க்குற விஷயம், பீத்தாலேட்ஸ், சிலிகான், பாரபன்ஸ், சல்ஃபேட், ஆல்கஹால் இந்த மாதிரி கெடுதலான கெமிக்கல்ஸ் எதுவுமே இதுல இல்ல. ஓ, அது ரொம்ப முக்கியம் இப்போ. ஆமா. அப்புறம் ஆரம்பத்துல பயன்படுத்துற கிளென்சிங் மில்க், ஸ்க்ரப், வைன் கிரீம் இது மூணு எல்லா ஸ்கின் டைப்புக்கும் பொதுவானது. அதனால யூஸ் பண்றதுக்கு ஈஸி. சரி, அப்போ அந்த முதல் 3 ஸ்டெப்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் எப்படி இது ஸ்பெஷல் ஆகுது? அங்கதான் விஷயமே இருக்கு. ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி பிரத்யேகமான பொருட்கள் இருக்கு. இப்ப எண்ணெய் பச சருமம் இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஆப்பிள் வினிகர் ஜெல், அப்புறம் சார்கோல் பேக். ஓ, சரி சரி. அதுவே நார்மல் ஸ்கின்னா இருந்தா காஃபி ஜெல், காஃபி பேக். அப்போ வறண்ட சருமத்துக்கு? வறண்ட சருமத்துக்கு கற்றாழை ஜெல். அதோட அதே காஃபி பேக் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் தனித்தனியா கவனம் செலுத்துறது தான் ஒரு பியூட்டிஷியனோட திறமைய காட்டும். இது வெறும் ஃபேஷியல் இல்ல, ஸ்கின்னை புரிஞ்சுக்கிட்டு செய்யற ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி. இது கண்டிப்பா பியூட்டிஷியனோட நம்பகத்தன்மையை அதிகப்படுத்தும். நிச்சயமா. அந்த முதல் 3 படிகளோட நன்மைகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, ஸ்டெப் 1 கிளென்சிங் மில்க். இதுல கற்றாழை, எலுமிச்சை, தேன், ரோஜா எல்லாம் இருக்கு. இது மென்மையா அழுக்கு நீக்கி ஸ்கின்னோட pH பேலன்ஸ் பண்ணுது. ஸ்டெப் 2 ஆப்பிள் வினிகர் ஸ்க்ரப். இதுல வைட்டமின் இ கூட இருக்கு. இது டெட் செல்ஸ், கரும்புள்ளி எல்லாத்தையும் நீக்கி முகப்பருவையும் கட்டுப்படுத்த உதவுது. ஓகே. ஸ்டெப் 3 வைன் மசாஜ் கிரீம். திராட்சையோட சத்து இருக்கு. இது நல்ல ஈரப்பதம் கொடுக்குது, ஸ்கின்னை நல்ல சாஃப்ட் ஆக்கி கொஞ்சம் டைட்டாவும் ஆக்குது. இந்த 3 முடிஞ்ச பிறகுதான் அந்த ஸ்பெஷல் கேர் வருது. ஆமா, எண்ணெய் பசை சருமத்துக்கு ஆப்பிள் வினிகர் ஜெல். அந்த எண்ணெய் பசைய கண்ட்ரோல் பண்ணி ஒரு உடனடி பொலிவு கொடுக்கும். சார்கோல் பேக் எக்ஸஸ் ஆயிலை எடுத்து போர்ஸை டைட் பண்ணும். நார்மல் ஸ்கின்னுக்கு? நார்மல் ஸ்கின்னுக்கு காஃபி ஜெல். இது ஏஜிங்க கொஞ்சம் தள்ளி போடும், அந்த சின்ன சின்ன புள்ளிகளை குறைக்கும். காஃபி பேக் ஸ்கின்னை ஸ்மூத் ஆக்கி நல்ல க்ளோ கொடுக்கும். அப்போ வறண்ட சருமத்துக்கு? கற்றாழை ஜெல் ஈரப்பதம் கொடுக்குமா? ஆமா, கற்றாழை ஜெல் நல்லா ஹைட்ரேட் பண்ணும், ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா சரி பண்ணும். அதோட காஃபி பேக் சேரும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி குறிப்பான தீர்வுகள் கொடுக்கும்போது தான் அந்த உடனடி பொலிவு, பிரகாசம், கரைகள் நீக்கம் மாதிரி ரிசல்ட்ஸ் உண்மையிலே தெரியும். அதை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் திரும்ப வருவாங்க. கண்டிப்பா, அதுதான் பியூட்டிஷியனோட வெற்றி. சரி, இப்போ ட்ரூஃபீல் கம்பெனி இந்த கிட்ட பியூட்டிஷியன்ஸ் கிட்ட எப்படி கொண்டு போவாங்க? எதை முக்கியமா சொல்லி விற்பனை பண்ணுவாங்க? நிச்சயமா, முதல்ல அந்த ISO GMP சர்டிபிகேஷன்ஸ், அப்புறம் அந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லைங்கிற பாதுகாப்பு உணர்வு, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அடுத்ததா ஒரே கிட்ல எல்லா ஸ்கின் டைப்புக்கும் தீர்வு இருக்குங்கிற அந்த வசதி. பியூட்டிஷியனுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம். இடமும் மிச்சம், குழப்பமும் இல்ல. ஆமா, அதுவும் உண்மைதான். அப்புறம் இதுல இருக்கிற ஒவ்வொரு நேச்சுரல் இன்கிரீடியன்ட், கற்றாழை, ஆப்பிள் வினிகர், காஃபி, திராட்சை, இதோட நன்மைகளை தெளிவா விளக்குவாங்க. சும்மா ஃபேஷியல் இல்ல, ஒரு ஆரோக்கியமான ட்ரீட்மெண்ட் மாதிரி இதை முன்னிறுத்துவாங்க. லாபம் பத்தியும் பேசுவாங்களா? ஓ கண்டிப்பா. ஒரு ஃபேஷியலுக்கு இவ்ளோதான் செலவாகுது, ஆனா நீங்க இவ்ளோ சார்ஜ் பண்ணலாம், நல்லா லாபம் பார்க்கலான்னு தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. அந்த டெமோ கிட் ஒரு நல்ல ஐடியா இல்லையா? மொத்தமா வாங்கினா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லனா இத்தனை கிட் வாங்கினா டெமோ கிட் ஃப்ரீன்னு பண்டல் ஆஃபர் பண்ணலாம். அவங்களோட மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ்ல எல்லாம் சர்டிபிகேஷன்ஸை ஹைலைட் பண்ணலாம். அப்போ மொத்தத்துல இந்த கிட் அவங்க பிசினஸை எப்படி வளர்க்கும்னு காட்டுறது தான் நோக்கமா? அதேதான். உங்க சேவையோட தரம் எப்படி உயரும், கஸ்டமர்ஸ் எவ்ளோ திருப்தியா போவாங்க, அதனால உங்க வருமானம் எப்படி அதிகமாகும்னு புரிய வைக்கிறது தான் முக்கியம். கேட்கும்போதே தெரியுது,
இது வெறும் அழகு சாதனம் இல்ல, பியூட்டிஷியன்ஸோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு கருளி மாதிரி இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் தனித்தனி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அதுதான் பாயிண்ட். ஒரே கிட்ல இவ்ளோ ஆழமான ஒரு விஷயத்த கொடுக்கும்போது நீங்க வெறும் பியூட்டிஷியன் இல்ல, ஒரு ஸ்கின் கேர் எக்ஸ்பர்ட் மாதிரி தெரிவீங்க. உங்க கஸ்டமர் பார்வையில உங்க மதிப்பு உயரும். இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த மாதிரி தயாரிப்பை பத்தி இவ்ளோ விவரமா தெரிஞ்சு வச்சு உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி பண்றேன்னு சொல்லும்போது அது அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தும் யோசிச்சு பாருங்க.